எல்லாருக்கும் வணக்கம். தாய்லாந்து, கம்போடியா இடையே நீண்ட காலமாக புகைந்து கொண்டிருந்த எல்லை பிரச்சினை தற்போது இராணுவ மோதலாக வெடித்துள்ளது. கம்போடிய இராணுவ நிலைகளை குறிவைத்து வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது தாய்லாந்து. கம்போடியா ராக்கெட் மற்றும் பீரங்கி குண்டுகளை பயன்படுத்தியதாலேயே இந்த பதில் நடவடிக்கை என்று தாய்லாந்து விளக்கமளித்துள்ளது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் தாய்லாந்து கம்போடியா படைகளின் மோதலும் பின்னணியும் இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தாய்லாந்து தரப்பில் ஒரு சிறுவன் உட்பட 11 பொதுமக்களும் ஒரு இராணுவ வீரரும் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கம்போடியா இழப்பு குறித்து அதிகாரப்பூர்வமாக தகவல் எதுவும் வழங்கப்படவில்லை. இரண்டும் சிறிய நாடுகள், இரண்டுமே சுற்றுலாவிற்கு பெயர் பெற்றவை. ஆனால் சமீப காலமாக இரண்டும் போரை நோக்கி போகும் அளவுக்கு என்ன நடந்தது என்று தெளிவாக பார்க்கலாம். தாய்லாந்து கம்போடியா இடையேயான பிரச்சனை நூற்றாண்டு பழமையானது. 1953 வரை கம்போடியா நாடு பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்தது. அப்போது இந்த இரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லை வரையறுக்கப்பட்டது. 1907 உருவாக்கப்பட்ட அந்த வரைபடம்தான் இப்போதைய சிக்கல்களுக்கு மூல காரணம் என்று கருதப்படுகிறது. இரு நாடுகளும் சுமார் 800 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. இப்பகுதி யாருடையது என்பதில் நீடிக்கும் சிக்கல்தான் இன்னும் நீடிக்கிறது. சர்ச்சைக்குரிய இந்த எல்லையில் கெமர் பேரரசின் அரசர் 7வது ஜெயவர்மர் கட்டிய 3 கட்டிடங்களுடன் கூடிய தொல்லியல் வளாகம் உள்ளது. இதில் ஓர் இந்து கோயில், புத்த வழிபாட்டு தலம், ஒரு மருத்துவமனை உள்ளது. இவற்றை உள்ளடக்கிய கோயில் வளாகத்தின் மீது இரு நாடுகளுமே நீண்ட காலமாக உரிமை கோருகின்றன. இவையெல்லாம் இருக்க புதிய மோதலுக்கான பிரச்சினை மே 2025 தொடங்கியது. மே மாதம் கம்போடிய இராணுவ வீரர் ஒருவர் சர்ச்சைக்குரிய எல்லை பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதிலிருந்தே கம்போடியாவும் தாய்லாந்தும் பழிக்கு பழி நடவடிக்கைகளை தொடங்கிவிட்டன. எல்லையில் கெடுபிடிகள், கம்போடிய காய்கறி பழங்களுக்கு தாய்லாந்தில் தடை, தாய்லாந்து படங்களுக்கும் இணைய சேவைக்கும் கம்போடியாவில் தடை என போட்டிகள் நீண்டன. ஆனால் சில வாரங்களுக்கு முன்பு இது இராணுவ மோதலாக வெடித்தது. மோதல் வெடித்த அன்று வழக்கமான ரோந்து பணியில் இருந்த தாய்லாந்து இராணுவ வீரர்கள் 5 பேர் கண்ணிவெடி தாக்குதலில் காயமடைந்தனர். இது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. தாய்லாந்து அதிகாரிகள் இந்த கண்ணிவெடி புதிதாக வைக்கப்பட்டவை என்று குற்றம் சாட்டினர். உடனடியாக கம்போடியாவுக்கான தாய்லாந்து தூதரை திரும்ப பெற்றதோடு கம்போடிய தூதரையும் திருப்பி அனுப்பினர். கம்போடியாவும் அதையே செய்தது. கூடவே புதிதாக கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டதாக கூறிய குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்தது. கம்போடியாவில் ஒற்றை கட்சி ஆட்சி நடக்கிறது. அதன் தலைவராக ஹூன் சென் 40 ஆண்டுகளாக பதவி வகித்து வந்தார். கடந்த 2023 அவரது மகன் ஹூன் மானெட்டுக்கு அதிகாரத்தை ஒப்படைத்தார். ஆனாலும் ஹூன் மானெட் தந்தையின் புகழ் வெளிச்சத்தில்தான் குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறார் என்ற விமர்சனம் பரவலாக இருந்தது. இந்நிலையில் எல்லை பிரச்சினை, நாட்டுப்பற்று ஆகியவற்றை தூக்கி பிடிப்பதன் மூலம் மகனுக்கான அரசியல் முக்கியத்துவத்தை உயர்த்த முடியும் என்ற நம்பிக்கையில் ஹூன் சென் இதையெல்லாம் ஊக்குவிப்பதாக கூறப்படுகிறது. இன்னொரு புறம் ஆகஸ்ட் 1, 2025 முதல் தாய்லாந்தும் கம்போடியாவும் அமெரிக்காவின் 36% இறக்குமதி வரிக்கு ஆளாகி இருந்தன. அதன் மீதான விவாதங்கள் அரசியல் சர்ச்சைகளை திசை திருப்பவே இந்த புதிய மோதல் என்று கூறப்பட்டது. தாய்லாந்துக்கு ஏற்கனவே உள்நாட்டு அரசியல் சிக்கல் இருக்கின்றது. தாய்லாந்து பிரதமராக இருந்த பீட்டோங்ரான் ஷினவத்ரா மீது கட்சிக்குள்ளேயே பல அதிருப்திகள் எழுந்தன.
எல்லை பிரச்சனையை தீர்க்க அவர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதே கட்சியரின் பிரதான புகாராக பார்க்கப்பட்டது. முன்னாள் பிரதமர் தக்ஷின் ஷினவத்ராவின் மகளான இவர் கம்போடியா முன்னாள் அதிபர் ஹூன் சென்னுடன் பேசிய தொலைபேசி உரையாடல் கசிந்தது. அவர் மீதான வெறுப்புக்கு மேலும் தூபம் போட்டது. அந்த கசிந்த உரையாடலில் ஹூன் சென்னை அவர் மாமா என்று அழைப்பதும் கூடவே எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லியிருந்ததும் தாய்லாந்து அரசியலில் புயலை கிளப்பியது. மேலும் தாய்லாந்து இராணுவ தலைமை பற்றியும் அவர் விமர்சித்திருந்தது அம்பலமானது. தாய்லாந்து அரசியல் ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாகவே அந்நாட்டு இராணுவம் இருக்கும் நிலையில் அவரின் பேச்சு இராணுவத்தினரையும் ஆவேசமடைய வைத்தது. பழைய குடும்ப நட்புக்காக நாட்டின் நலனை அடகு வைத்து விட்டார் என்ற விமர்சனங்களும் வலுக்க பீட்டோங்ரான் ஷினவத்ராவை அந்நாட்டு நீதிமன்றம் இடைநீக்கம் செய்தது. அதனால் அவரது கட்சி பியு தாய் சிக்கலுக்கு உள்ளானது. இப்போது இராணுவம் சொல்வதற்கு கீழ்ப்படியும் நிலையில் தாய்லாந்து அரசு உள்ளது. இந்த சூழலில் இராணுவம் சொல்வதற்கு கீழ்ப்படியும் நிலையிலேயே தாய்லாந்து அரசு தனது முடிவை மேற்கொள்ளும் அளவிற்கு தள்ளப்பட்டது. சர்ச்சைகள் நீளும் சூழலில் கம்போடியா ஏற்கனவே சர்வதேச நீதிமன்றத்தில் தாய்லாந்துடனான எல்லை பிரச்சனையை தீர்த்து வைக்க கோரியது. ஆனால் தாய்லாந்து சர்வதேச நீதிமன்ற தீர்ப்பை ஏற்பதற்கில்லை என்று ஏற்கனவே கூறிவிட்டதால் இதனால் பலனொன்றும் இருக்கப் போவதில்லை என்று அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். தென்கிழக்கு ஆசிய நாடுகளை உள்ளடக்கிய ஆசியான் கூட்டமைப்பின் தற்போதைய தலைவரான மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் எல்லை விவகாரத்தில் தாய்லாந்து கம்போடியா அமைதி காக்க வலியுறுத்தினார். ஆனால் அதை தாண்டி எதுவும் ஆசியான் செய்துவிடாது. அதன் கொள்கைகள் அந்த வரையறையில் வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போதைக்கான ஒரே வாய்ப்பு சீனாதான். சீனாவுக்கு மட்டுமே கம்போடியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் மீது சமமான செல்வாக்கு இருக்கிறது என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். இது உண்மை என்றாலும் கூட சீனா வர்த்தக ரீதியாக கம்போடியாவுடன் அதிக நெருக்கம் பாராட்டும் நாடு. அதனால் ஏற்கனவே தாய்லாந்து மற்றும் கம்போடியாவில் சீன ஆதிக்கம் மேலோங்கி இருப்பதாக கருதும் தாய்லாந்து அரசியல்வாதிகள் சீன தலையீட்டை விரும்பவில்லை என்றே கருதப்படுகிறது. தாய்லாந்து காபந்து பிரதமர் பூம்தாம் வெச்சாயாச்சி இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதல் முடிவுக்கு வந்தால் தான் பேச்சுவார்த்தையை தொடங்க முடியும் என்று பிடிவாதம் காட்டுகிறார். ஆனால் கம்போடிய பிரதமர் ஹூன் மானெட் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தலையிட்டு தாய்லாந்தின் அத்துமீறல் குறித்து அவசர ஆலோசனை கூட்டம் நடத்த வேண்டும் என்று கோரியுள்ளார். இந்நிலையில் தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்தின் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை பேண கம்போடியா தாய்லாந்து எல்லை பிரச்சினை ஒரு முழு வீச்சு போராக உருவாகாமல் தடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தல்கள் எழத் தொடங்கின. கம்போடியா தாய்லாந்து போர் இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொளியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.